தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? உண்மையிலேயே தாயுள்ளம் கொண்டவர்கள் தான். கடகராசிக்காரங்கனாலே எனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும், 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன். அவர் தான் வந்து மகாலட்சுமியோட அம்சம். சுகபோகங்கள அள்ளி வழங்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். அவர் அளவுக்கு யாருனாலயும் வந்து மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் குடுக்க முடியாது. அவர் வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு போறாரு. அதாவது கும்ப ராசியில 8ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் அங்கருந்து மார்ச் 3ஆம் தேதி 3ஆம் தேதி அன்னையிலருந்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான இனம் புரியாத சந்தோஷம் உங்க மனசுல வரும். நல்ல மாற்றங்கள் நெறைய நடக்க போகுது. அ மார்ச் 3ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்குள்ள வந்துறாரு. மீன ராசின்றது வந்து சுக்கிரனுக்கு உச்ச வீடு. உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய கிரகங்கள் அதி உன்னதமான நல்ல பலன்கள உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மூலியமா என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்டின்னா, இதுநாள் வரைக்கும் நீங்க எங்கெங்க போக முடியல, அதாவது இந்த நாட்டுக்கு நம்ம போ முடியலையே, இந்த ஊருக்கு நம்ம போ முடியலையே, ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சிக்காக நண்பர்களோட சேர்ந்து ஒரு பயணம் போ முடியலையேன்ற நெறைய பேர் வருத்தத்துல இருந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்க போகுது.